children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், நம்ம இப்போ கம்பேரிங் குவான்டிட்டிஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்ட் 2 வீடியோ பாருங்கள். கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, பார்ட் 2ல் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம எஸ்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றது ஒரே ஒருக்க தான் ஆட் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம ஒரு ஐட்டம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஐட்டமோட எஸ்பி செல்லிங் ப்ரைஸில் ஒரே ஒருக்க ஆட் பண்ணுற ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு தான் வந்து சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்லி ஆடட் ஒன்ஸ் வென் யூ பை அ ஐட்டம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு சாக்லேட் வாங்குறீங்க, அந்த சாக்லேட்டோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees. அந்த சாக்லேட்டோட காஸ்ட் வந்து 10 rupees. அதில் வந்து ஒரே ₹1 மட்டும் உங்களுக்கு சேல்ஸ் டேக்ஸ் போடுறாங்க. 1 rupees மட்டும் சேல்ஸ் டேக்ஸ் போடுறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்க ஷாப்கீப்பருக்கு அப்படின்னா 11 rupees பே பண்ணுவீங்க. ஓகேவா, அப்போது அதில் 10 rupees மட்டும் ஷாப்கீப்பர் எடுத்துப்பாங்க. அந்த 1 rupee நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க இல்லையா சேல்ஸ் டேக்ஸ், அதை வந்து ஷாப்கீப்பர் வந்து யார்கிட்ட கொடுத்துருவாங்க? கவர்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா, அந்த 1 rupeeயை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் சேல்ஸ் டேக்ஸ். ஸோ சேல்ஸ் டேக்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரே ஒரு டைம் பேமெண்ட் தான். ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுவோம். ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ். இது வந்து வேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வேல்யூ ஆடட் டேக்ஸ், வேட் வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்லையும் பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஃபார்மர். ஸோ ஃபார்மர் வந்து என்ன பண்ணுறாங்க, மில்க் வந்து ஃபேக்ட்ரி கிட்ட சேல் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ ஃபார்மர் வந்து மில்க் வந்து ஃபேக்ட்ரி கிட்ட சேல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சம் வேட் வந்து இந்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம வேட் எல்லாமே வந்து சேம் பர்சன்டேஜ் தான் வந்து போடுவாங்க. ஒவ்வொரு எண்டுலேயுமே பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார்மர் வந்து ஒரு 10% கொடுக்குறாங்கன்னா அதே 10% தான் வந்து எண்டிங் வரைக்கும் ஃபாலோ ஆகும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு இத்தனை % வந்து வேட் போடலாம், அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் இத்தனை % வந்து வேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபால்ட்டாக ஒரு கைட்லைன் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் வந்து ஃபேக்ட்ரிக்கு மில்க் சேல் பண்ணுறாங்க. கொடுக்குறப்போ 10% வேட் வச்சு சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மில்கோட ரேட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் சொல்கிறேன், 10 rupeesனு வச்சுக்கோங்க. ஸோ 10 rupeesல 10% அப்படின்னா எவ்வளோ வரும்? 1 rupee. 1 rupee வரும். கரெக்டாக? எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிப்பீங்க? நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருக்கோம். 10/100 into 10. 10/100 into 10. ஸோ 1010 கட் ஆயிரும், 1010 கட் ஆயிரும். 10% போடுறாங்க. 10% அப்படின்றது பர்சன்டேஜ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்னா by 100 போடுவோம். ஸோ 10/100 into 10. இந்த 10 வந்து என்னது, நம்ம 10 rupeesக்கு தானே விற்கிறோம், அந்த 10 நம்ம இங்கே போட்டுருவோம். ஸோ 0 கட் பண்ணிடுவோம், 0 கட் பண்ணிடுவோம், ரிமைனிங் 1/1 இருக்குது. ஸோ 1. ஸோ 1 rupees வந்து நமக்கு என்னது, வேட் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ 10 rupees வந்து பாலோட அதாவது மில்கோட காஸ்ட்டு, 1 rupee வந்து வேட் வந்து பே பண்ணுறாங்க. யார் பே பண்ணுறாங்க? ஃபேக்ட்ரி வந்து ஃபார்மர் கிட்ட பே பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு வேட் வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி வந்து அந்த மில்கில் சீஸ் பண்ணுறாங்க. ஸோ சீஸை வந்து எங்கே கொடுக்குறாங்க? ஷாப்கீப்பர் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ஒரு 10% வேட் வந்து போடுவாங்க ஷாப்கீப்பருக்கு. ஸோ இவங்க சீஸ்க்கு வந்து வைக்கிற ரேட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 rupeesனு வச்சுக்கோங்க. ஸோ 30 rupeesோட 10% அப்படின்னா எவ்வளோ வரும்? அதுதான் வேட். அப்போ 30 10/100 into 30. கரெக்டாக? ஸோ 0 கட், 0 கட். எவ்வளோ ருபீஸ் போடுறாங்க? 3 rupees போடுறாங்க.
கரெக்டாக 30 ருபீஸில் 10%னா எவ்வளோ வரும்? 3 ருபீஸ் வருது. அப்போ 3 ருபீஸ், அப்போ 30 + 3 இவங்க வந்து பே பண்ணுவாங்க. கரெக்டாக இந்த ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, ஃபேக்ட்ரி கிட்ட வந்து இந்த ஷாப்கீப்பர் வந்து எவ்வளோ பே பண்ணுவாங்க? சீஸ்க்கு 30 ருபீஸ் பே பண்ணுவாங்க, வேட் வந்து 3 ருபீஸ் பே பண்ணுவாங்க. ஸோ 30 + 3 33 ருபீஸ் வந்து பே பண்ணுவாங்க. கரெக்டாக இப்போ இந்த ஷாப்கீப்பர் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷாப்கீப்பர் வந்து நம்மக்கிட்ட சீஸ் வந்து விற்கிறாங்க. நம்ம தான் சீஸ் வாங்க போகிறோம், நம்ம தான் கஸ்டமர், ஃபைனல் கஸ்டமர் நம்ம தான். ஸோ சீஸ் வந்து ஒரு 40 ருபீஸ்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட. ஸோ இந்த 40 ருபீஸில் 10% அப்படின்னா என்ன வரும்? 10/100 × 40. ஸோ 0 கட் 0 கட் என்ன வருது? 4 வருது. கரெக்டாக? ஸோ 4 ருபீஸ். ஸோ 40 ருபீஸ் வந்து நம்ம சீஸ்க்கு பே பண்ணுவோம், 4 ருபீஸ் வந்து வேட்டாக பே பண்ணுவோம். ஸோ 40 + 4 44 ருபீஸ் நம்ம வந்து பே பண்ணி சீஸ் வாங்கிட்டு போவோம். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ வேட் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்லேயும் என்ன பண்ணுவாங்க? வேட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபேக்ட்ரி வந்து 1 ருபி வந்து ஃபார்மர்கிட்ட பே பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு 1 ருபி. கரெக்டாக ஃபேக்ட்ரி வந்து ஃபார்மர்கிட்ட 1 ருபி பே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாப்கீப்பர் வந்து ஃபேக்ட்ரி கிட்ட எவ்வளோ ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க? 3 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. வேட்டாக நான் சொல்கிறது, ப்ராடக்ட்டுக்குரிய காஸ்ட்டு சொல்லலை, வேட் ருபீஸ் சொல்கிறேன். அந்த 10% வாங்கிட்டே இருந்தாங்களே அந்த அமௌண்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஷாப்கீப்பர் வந்து கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ருபீஸ் வாங்கியிருக்காங்க? 4 ருபீஸ் வேட்டாக வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ ருபீஸ் வேட் மட்டுமே வந்திருக்கு பாருங்கள், 8 ருபீஸ் வந்திருக்கு. கரெக்டாக இந்த 8 ருபீஸ்மே யாருக்கு போகும்? கவர்மெண்ட்டுக்கு போகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்மர் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா 1 ருபி, அவங்க கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கட்டிடுவாங்க வேட் அமௌண்ட்டை. ப்ராடக்ட் காஸ்ட்டை அவங்க எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபேக்ட்ரி வந்து ஷாப்கீப்பர் கிட்ட 3 ருபீஸ் வாங்கியிருப்பாங்க, அதை கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கட்டிட்டு 30 ருபீஸ் மட்டும் சீஸுக்குடைய காஸ்ட் மட்டும் வச்சுக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து ஷாப்கீப்பர் வந்து கஸ்டமர் கிட்ட 4 ருபீஸ் வந்து வேட்டாக வாங்கியிருப்பாங்க, அவங்க போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணிடுவாங்க. 40 மட்டும் அவங்க வச்சுப்பாங்க, சீஸோட காஸ்ட் மட்டும் வச்சுட்டு வேட்டை வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வேட் அமௌண்ட்லாம் யாருக்கு போகும்? கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ டோட்டலாக இந்த ப்ராடக்ட் மட்டுமே 8 ருபீஸ் வந்து யாருக்கு போயிடுது? கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேல்ஸ் டேக்ஸ்னால் ஒன்லி ஒன் டைம் நம்ம பே பண்ணுற ஒரு அமௌண்ட்டு தான். ஆனால் வேல்யூ ஆடட் டேக்ஸுன்றது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்லேயும் உங்களுக்கு டேக்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அது எல்லாமே ஃபைனலாக கவர்மெண்ட்க்கு போயிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு இந்த கான்செப்ட்? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸாம்பிள் 4 கொடுத்துருக்காங்க. ஃபைண்டிங் சேல்ஸ் டேக்ஸ். ஸோ சேல்ஸ் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். த காஸ்ட் ஆஃப் அ பேர் ஆஃப் ரோலர் ஸ்கேட்ஸ் அட் அ ஷாப் வாஸ் ₹450. ஓகேவா? ஸோ அது காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ரோலர் ஸ்கேட்ஸோடது. த சேல்ஸ் டேக்ஸ் சார்ஜ்டு வாஸ் 5%. சேல்ஸ் டேக்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க? 5% போட்டிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து 5% எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ணணும் சேல்ஸ் டேக்ஸாக. ஃபைண்ட் த பில் அமௌண்ட். அப்போ ஃபைனலாக எவ்வளோ பில் அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்? பர்சன்டேஜ் வந்து 5% கொடுத்துருக்காங்க. அந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து 5% நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அப்போ எப்படி எழுதலாம்? 5% ஆஃப் 450. இந்த 450ல் 5% அமௌண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் சேல்ஸ் டேக்ஸாக. ஸோ 5/100% நமக்கு ரிமூவ் பண்ணணும்னா by 100 போடுவோம். ஆஃப்னா இன்ட்டு 450. ஸோ 1010 கட் பண்ணிக்கோங்க. 1 5s by 2 5s are 10. ஸோ 45/2 வருது, ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம டிவிஷன் பண்ணி டெசிமலில் மாற்றிக்கலாம். ஸோ 2 2s are 4. ஸோ 5 கீழே கொண்டு வந்துருங்க. அகைன் 2 2s are 4. ரிமைண்டர் 1 வரும். இங்கே பாயிண்ட் வச்சோன்னா இங்கே 0. 5 2s are நமக்கு என்ன வரும்? 10 வந்துடும். ஸோ 22.5 வருது. ஸோ 22.5ன்றது என்னது? ருபீஸ். ஸோ 22.5 ருபீஸ் தான் நமக்கு இங்கே சேல்ஸ் டேக்ஸு. கரெக்டாக? ஈக்குவல் டு ருபீஸ் 22.5. ஸோ இது நமக்கு சேல்ஸ் டேக்ஸ். இவ்வளோ அமௌண்ட்டு தான் நம்ம பே பண்ணுறோம். ஓகே, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பில் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பில் அமௌண்ட் அப்படின்றது என்ன வரும்? பில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ஐட்டம். அந்த ஐட்டமோட காஸ்ட், அதோட நம்ம எதை ஆட் பண்ணணும்? சேல்ஸ் டேக்ஸை ஆட் பண்ணணும்.
இதுதான் நமக்கு டோட்டல் பில் வரும். கரெக்டாக? ஸோ அந்த ஐட்டமோட காஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு? 450 இருந்தது. அதோட சேல்ஸ் டேக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 450.00 போட்டுக்கோங்க. 22.5 இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 05274. ஸோ 472 rupees 0.50 பைஸ். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஃபைனலாக பில் வந்து பே பண்ணுவீங்க. இந்த அமௌண்ட்டு தான் பே பண்ணுவீங்க. ஓகேவா? இதில் வந்து நமக்கு சேல்ஸ் டேக்ஸும் இன்க்ளூட் ஆயிடுச்சு. 450 அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ், 22.5ன்றது சேல்ஸ் டேக்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள், இம்பார்ட்டண்டான கான்செப்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது லாஸ்ட் இயரே நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஷார்ட் டேர்முக்கு நம்ம ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு லோன் எடுக்கிறோம், ஒரு எஜுகேஷன் லோன் எடுக்கிறோம், இல்லை ஒரு கோல்டு லோன் எடுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்முக்கு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பேங்க்கில் வந்து கொடுப்பாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம், வருஷ கணக்கில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோன் அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சம் டேர்ம்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயர் படிச்சிருக்கீங்க. பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்றது கடன் தொகை, நீங்கள் எவ்வளோ கடன் வாங்குறீங்க அப்படின்ற அமௌண்ட், த மணி பாரோ, எவ்வளோ மணி பாரோ பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு சம் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, ஒரு அமௌண்ட் போடுவாங்க, அதான் வட்டி பணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம திருப்பி பேங்க்கில் பே பண்ணுறப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், பே பண்ணுவோம். ஸோ இதை தான் நம்ம அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா, அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் கிடச்சிரும். இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, இப்போ 500 rupees கடன் வாங்கியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து 50 rupees அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்தா 550 rupees நீங்கள் வந்து பேங்க்குக்கு பே பண்ணுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ வந்து பாருங்கள், 1 இயருக்கு நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா PR/100, P/R/100. இல்லை நீங்கள் பிஆர்டின்னு போட்டுக்கலாம், பட் டி அப்படின்றது டைம் பீரியட். நமக்கு 1 இயர் அப்படின்றனால இங்கே 1 போட்டாலும் நமக்கு சேம் தான். கரெக்டாக? ஸோ அதனால் 1 இயருக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா PR/100 போட்டாலே கரெக்டாக வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிரின்சிபல் அமௌண்ட் இன்டூ ஆர் அப்படின்றது என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது இத்தனை பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. 10% per annum, 5% per annum அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து 10% நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. ஓகேவா? இல்லை 5% பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 10% per annum இதுதான் வந்து என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது வந்து ஃபார் 1 இயருக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மோர் தென் 1 இயர், 2 இயர், 5 இயர், 10 இயர் அந்த மாதிரிலாம் வரப்போ மோர் தென் 1 இயர் வந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு? P/R/T. அதாவது Pன்றது பிரின்சிபல் அமௌண்ட், ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, Tன்றது டைம் பீரியட், 1 இயரா 2 இயரா 3 இயரா 4 இயரா அதை போடுவீங்க, பை 100 போட்டுறணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து மோர் தென் 1 இயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச் இன் பிரின்சிபல் அமௌண்ட், நோ சேஞ்ச் இன் பிரின்சிபல் அமௌண்ட். இது மட்டும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து 10,000 rupees வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா 500 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்கன்னா 10,500 rupees ஃபைனலாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுவீங்க பேங்க் கிட்ட. இந்த 10,000ல் எந்த சேஞ்சஸும் இருக்காது, இதில் எந்த விதமான இன்க்ரீஸும் இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் சேர்த்து கட்டிட்டு போயிடுவீங்க. அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நோ சேஞ்ச் இன் பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் கால்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ ஃபைனலாக ஒன்ஸ் அகைன் எழுதுகிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா P/R/T, PRT/100. அமௌண்ட்டோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரின்சிபல் வந்து ஒரு 5,000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடன் வாங்குறீங்க.
டைம் பீரியட் T வந்து 2 இயர்ஸ், 2 இயர்ஸ்க்கு கடன் வாங்குறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, 10% வந்து வட்டி கட்டணும். இப்போ இதில் எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்பீங்க? P வந்து என்னது 5000, R வந்து என்னது 10, T வந்து என்னது 2 by 100, 1010 கட் 1010 கட். ஸோ என்ன வருது 500 into 2 வருது. ஸோ 0010 வரும். ஸோ 1000 rupees வந்து என்ன பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. கரெக்டாக? இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1000 rupees பே பண்ணுவீங்க. அமௌண்ட் கேட்டாங்கன்னா டோட்டலாக நீங்கள் கடன்லாம் முடிச்சுட்டு பேங்க்கில் எவ்வளோ செட்டில் பண்ணிட்டு வருவீங்க? பிரின்சிபல் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணி பே பண்ணிட்டு வருவீங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க? 5000 rupees வந்து கடன் வாங்கியிருக்கீங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 1000 இருக்குது. ஸோ டோட்டலாக 6000 rupees வந்து என்ன பண்ணிட்டு வருவீங்க? பே பண்ணிட்டு வருவீங்க. ஓகேவா? அமௌண்ட் இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6000 rupees. ஸோ 6000 rupees வந்து பேங்க்குக்கிட்ட பே பண்ணிட்டு வருவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே இது ஃபார் 1 இயர்க்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் 1 இயர் இதே அமௌண்ட்டை நான் 1 இயர்லேயே திருப்பி தந்துடுறேன், 1 இயர்க்கு லோன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போது இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? PR by 100 சொன்னேன்னா, ஸோ Pன்றது பிரின்சிபல் 5000 இன்ட்டு R வந்து என்னது 10 by 100. ஸோ 1010 கட் 1010 கட். ஸோ 500 rupees பே பண்ணால் போதும் இன்ட்ரெஸ்ட். 1 இயர்லேயே நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 500 rupees பே பண்ணால் போதும். 2 இயர்ஸ்னால் தான் என்ன வரும்? 1000 வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 2 இயர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா 1000 வந்துடும். 1 இயர்னால் நீங்கள் ஜஸ்ட்டு 500 rupees பே பண்ணால் போதும். 1 இயர்லேயே நீங்கள் திருப்பிடுறீங்க அமௌண்ட்டை அப்படின்னா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம்? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து மாறிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது வட்டிக்கே வட்டி போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கே இன்ட்ரெஸ்ட் போடுறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ எப்படி போடுவாங்கன்றதை இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே. இப்போ வந்து பிரின்சிபல் நான் வந்து கடன் வாங்குகிறேன், ஒரு 20,000 rupees கடன் வாங்குகிறேன். ஓகேவா? 2 இயர்ஸ்க்கு கடன் வாங்குகிறேன். ஸோ டைம் பீரியட் வந்து 2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8%. ஓகேவா? இதுக்கு நான் வந்து இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு P1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், செகண்ட் இயருக்கு P2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 கண்டுபிடிப்போம். என்ன ஃபார்முலா வரும்? P into R into T தேவையில்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ P into R by 100. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 20,000 into R வந்து என்னது 8 by 100. ஸோ 2 zeros கட் பண்ணிக்கோங்க. ஸோ 8 2s are 16, 00. ஸோ எவ்வளோ ருபீஸ் வருது? 1600 rupees வருது. ஸோ இதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு 1 இயர்க்குடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இதுதான். ஓகேவா? இப்போ அமௌண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அமௌண்ட் கண்டுபிடிக்கிறப்ப பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பிரின்சிபல் வந்து எனக்கு என்ன இருக்குது? 20,000 இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது? 1600 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் என்ன வரும்? 21,600 rupees வரும். ஸோ இதுதான் எனக்கு அமௌண்ட். கரெக்டாக? ஸோ இது ஃபர்ஸ்ட் இயருக்கு நான் இவ்வளோ பே பண்ணியிருப்பேன். செகண்ட் இயருக்கு வரப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் செகண்ட் இயருக்கு வரப்போ என்ன ஆகும்னா இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டாக மாறிடும். ஸோ P2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வாங்கினதானா ஜஸ்ட் 20,000 தான் கடன் வாங்கியிருக்கிறேன். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அப்ளை பண்ணுறப்ப எனக்கு செகண்ட் இயருக்கு ஃபஸ்ட் இயருக்கு இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. செகண்ட் இயர் வர்றப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட்டை வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணி அமௌண்ட் வச்சுருப்போம்ல, இதை வந்து பிரின்சிபலாக மாற்றிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம அமௌண்ட் வச்சுருப்போம் இல்லையா, இதுதான் நம்ம அமௌண்ட் பே பண்ணக்கூடிய அமௌண்ட், ஃபைனல் அமௌண்ட் இதுதான். 2 இயர்ஸ்க்குன்னு வர்றப்போ இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிடுவாங்க? பிரின்சிபலாக மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு இதுக்கு 8% வந்து என்ன பண்ணுவாங்க? வட்டி போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஓகேவா?
அப்போது இதை வந்து நான் P2 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதாவது இதை வந்து பிரின்சிபல் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ SI2 கண்டுபிடிக்கிறப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? P வந்து 21,600 இன்ட்டு R வந்து 8 by 100. ஸோ 2 zeros கட். ஸோ 216 இன்ட்டு 8 வந்து நீங்கள் பண்ணுங்கள். 6 8s are 48. 12 வரும், 17 வரும். ஸோ 1728 rupees வரும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் இயரில் இவ்வளோ இருக்கும். ஓகேவா? இந்த அமௌண்ட்டை தான் நான் பே பண்ணணும். அப்போ அமௌண்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் 2 ப்ளஸ் SI2. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 2 என்னது? நமக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? 21,600. ஸோ 21,600ஐயும் இந்த 1728ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 23,328 வரும். ஓகேவா? 21600 1728 இதை ஆட் பண்ணுங்கள். 8 2 13 3 2. ஸோ 23328 வருது. கரெக்டாக? ஸோ இந்த அமௌண்ட்டு தான் என்னது? செகண்ட் இயரில் எனக்கு வரும். ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நான் பேங்க்கில் கட்டணும். அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எவ்வளோ கட்டியிருக்கீங்கன்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் நான் எவ்வளோ கட்டியிருக்கேன்? 1600 கட்டியிருக்கேன். 1600. செகண்ட் இயரில் எவ்வளோ கட்டியிருக்கேன்? 1728 கட்டியிருக்கேன். 1728. ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பாருங்கள் எவ்வளோ கட்டியிருக்கோன்னு. 3,338 rupees கட்டியிருக்கோம். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நான் கட்டியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இதே அமௌண்ட்டை நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் வாங்குகிறேன் அப்படின்னா அப்போது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம எவ்வளோ வட்டி கட்டியிருக்கோம் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ PRT by 100 தானே. ஸோ P into R into T by 100. ஸோ P வந்து என்னது? 20,000. R வந்து என்னது? 8. T வந்து 2 இயர்ஸ்க்கு by 100 போடுறேன். ஸோ 2 zeros கட். ஸோ 8 2s are 16. 200 into 16 பண்ணுங்கள். ஸோ 0 0 12 0 0 2. ஸோ 0 0 2 3. 3,200 வருது. rupees 3,200 வருது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். கரெக்டாக? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கட்டுறோம்? 3,200 தான் கட்டுறோம் 2 இயர்ஸ்க்கு. அதே அமௌண்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ கட்டுறோம்? 3,328 rupees கட்டுறோம். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், பிரின்சிபல் அமௌண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான இன்க்ரீஸும் இருக்காது ஒரு வருஷம் கூட கூட கூட. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு 8% வட்டி போட்டாங்க அப்படின்னா எப்பயும் போல் 1,600 வருது. நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்துடும். இந்த அமௌண்ட்டை வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க செகண்ட் இயருக்கு. ஓகேவா? அப்படி கன்சிடர் பண்ணி அதுலேருந்து 8% எடுத்தாங்கன்னா இந்த அமௌண்ட் வருது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப இந்த அமௌண்ட் ஆயிடுது. சப்போஸ் நீங்கள் 3 இயர்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 இயர்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? இந்த அமௌண்ட்டோட அகெயின் வந்து என்ன பண்ணுவாங்க? இதை வந்து பிரின்சிபலை கன்சிடர் பண்ணி இதுலேருந்து 8% எடுத்து வட்டி போடுவாங்க. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வருஷமும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு பிரின்சிபல் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவீங்க. இப்போ 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அந்த ஃபார்முலா வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R by 100 the whole power n. இந்த ஃபார்முலா வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்? சம் செஞ்சிடலாம். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர்றதை விட இந்த மாதிரி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R by 100 the whole power n. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.